மாளிகைப்பாற கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, விநாயகப் பெருமானே, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட வேண்டும் அப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். முதல் உத்தரவு ஓசூர். ஓசூர் வாங்க. இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே தள்ளிடுங்க, மைக்கை கொஞ்சம் அங்கே தள்ளி வைங்க. கரெக்ட். ஓசூர். உண்ணும் அழகை பார்த்திருப்பாய் நீ. பிள்ளையை பற்றி மனவேதனையோட வந்த மகன் யாரப்பா? பிள்ளை மனைவி மக்களை பற்றியும் யார்ப்பா நீ? ஓசூரா? அங்கே ஏரியா பெரிய மனுஷ காலில் வந்துட்டு வரலாம். அலைஞ்சிட்டு அலைதாமே. இன்னும் 2 தரம் காலில் வந்துட்டு வரலாம். அணையா விளக்கு, அணையா விளக்கு. உட்காரலாம். என்னப்பா வேணும்? உன் பிள்ளைகள்லாம் அதுக்கு சம்மதிக்கிறாங்களா? என்னது இல்லை, விற்கக்கூடாதுன்னு அவங்க உங்களுக்கு சம்மதிக்க வேண்டும், சம்மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்பதை பற்றி மனதில் அழுத்தம் இருக்கிறதா? புரியலையே. நான் சொல்கிறது உனக்கு புரியலையா இல்லாட்ட எனக்கு புரியலையா? இந்த வீடு விற்கிறதுக்கு உன் பிள்ளைகள் சம்மதிக்கிறாங்களா? சம்மதம் சொல்லலை. சம்மதிப்பாங்களா சம்மதிக்க மாட்டாங்களாங்கிற மனக்குழப்பம் இருக்கா? கால் வந்துட்டு வா. அதான் பிள்ளைகளை பற்றி மனக்குழப்பம் உள்ளவன் வாப்பான்னு கேட்டேன் நான். கருப்பசாமிக்கு இந்த வழக்கிலிருந்து உனக்கு வெற்றி வேண்டும். ஆனால் அந்த வழக்கில் வெற்றி வேண்டும்னு சொன்னால் அந்த வெற்றிக்கு காலங்கள் தாழ்த்தும். அதுக்கு முன்னால் அந்த சொத்தை கையடிச்சுட்டா பிரச்சனையிலிருந்து தேரலாம்னு நீ நினைக்கிற. இதான உண்மை. கால் வந்துட்டு வா. என்னடா? வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். இப்போ அந்த விளக்கை வெற்றியாக்குவதை விட அந்த இடத்த வழக்கை நான் பார்த்துக்கிடுறோம்னு சொல்லி கண்மூடித்தனமாக விலைக்கு வாங்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆள் வந்து சேரணும். எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா பார்த்துக்காங்க. பாறையில் விதையை விதைக்கணும், அது முளைக்கணும்னு கேட்கணும். எதில் விதைக்கணும்? பாறையில் விதையை விதைக்கணும், அது முளைக்கணும். அதை மாதிரி வில்லங்கமும் வழக்கு இருக்கக்கூடிய வீட்டை யாராவது வாங்குவாங்களாப்பா? வாங்குவாங்களா? நீ எப்படி இந்த அர்த்தத்தில் என்கிட்ட கேள்வி கேட்ட? கருப்பசாமியால் முடியாதது என்ன இருக்குது? எவனையாவது ஏமாற்றி விற்று தந்துருங்கய்யான்னு கேட்குற. கால் வந்துட்டு வா. கெட்டிக்காரன். எப்படியோ அந்த வழக்கிலிருந்து உன்னை காப்பாற்றணும். இதை வாங்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞரே வராரு. அதை நான் பார்த்து அவன் அதை ஜெயிச்சுக்கிடுவான், ரேட்டு குறைய தருவான், வாங்கி சமாளிச்சுக்கா. வில்லங்கம் உள்ள இடத்த வாங்கிறதுக்கு 7 பேர் காத்திருக்கான். ஒருத்தன் உன்னை தேடி வருவான், முருகன் பேர உடையவனாக இருப்பான், செந்தில் குமார்னு பேராக இருக்கும். வித்துக்கா, ஓடிக்கா, ஓடு. அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு அதே ஓசூர் எல்லை. தொழிலை பற்றியும் கடனை பற்றியும் விதத்தை வருத்தமடைந்தவன். தம்பி வாடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியடா? சரி, ஒரு டீ கொடுங்களேன் சூடா. கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கா பொண்டாட்டி? கண்ணை மூடு பார்ப்போம். சரி. 1.25 ஆண்டுகளாக செய்யும் தொழிலில் சந்தேகமும் மனக்குழப்பமும். இப்போ 6 மாதமாக தொழிலே இல்லாத மனவேதனையும் துயரமும். அடுத்து பிழைக்கிறது எப்படி பிழைக்க போகிறோம்? இங்கே இருக்கலாமா, வெளியூர் போகலாமா, அல்லது வேறு ஏதாவது நண்பர்கள் வேணுமா, வேறு எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இருந்துக்கலாமா அப்படிங்கிற உள்குழப்பம் தாங்காமல் வந்திருக்க. கால் வந்துட்டு வா. 2 பேரும் தேடு தான். ஏன் இந்த மண்ணும் என்னடா? யார்ட்டையாவது பணம் கடன் வாங்கியிருக்கியா?
அவங்கெல்லாம் உன்னை தேடுதாங்களா? அகப்பட்டு எதுவும் பேசுனியா? பேசலை. அவங்க கண்ணுக்கு அகப்பட்டா என்னடா செய்யலாம்? எப்படியா சமாளிச்சிடலாம்ங்கய்யா? நான் தர வைக்கிறேன், 2 பேரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்கான், ஏம்னு கேட்குறேன். கண்ணை முடிக்கா பார்ப்போம். கர்மசாமிக்கு இந்த 3 லட்ச ரூபா முதல்ல வாங்கிக்கா. எவ்வளவு வாங்கிக்க? அடி ஓ. அடுத்து பேசுவோம். ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி ஒரு அரசர்கிட்ட போய் ஒரு மன்னன் என்ன கேட்டாம்னா, அரசே எனக்கு எல்லா புலமையும் தெரியும், உங்களுடைய நாட்டில் என்ன ஒரு புலவராக வச்சுக்காங்கன்னு ஒருத்தன் கேட்டான். உனக்கு புலமையில், ஏய் அமைதி, புலமையில் ஒரு கவிதை எழுத தெரியாது, ஒரு பாட்டு எழுத தெரியாது, நீ போய் புலவர்னு சொல்லுதிய, ஒரு கவி பாடு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். உடனே அவன் பண்ணான், பொய்யனே என் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. எப்படி பண்ணார்? பொய்யனே என் பிழைகளை எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி, மெய்யனே மெய்யருளவே மெய்ய விளைவே, ஐயனே அரசனே அப்பனே அரசனே போற்றி போற்றி. நானா சொன்ன பார்த்தா, சமயோசித புத்தி உனக்கு இருக்குது, உன்னை என் புலவராக வச்சுக்கிடுறேன்னாரு. என்ன புத்தி இருக்குது? சமயோசித புத்தி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உனக்கு இருக்குது, உன்னை நான் வச்சுக்கிடுறேன்னாரு. புரியுதா? அதை மாதிரி இந்த சூழ்நிலை யாரையும் லாக் ஆகிடக்கூடாது, நம்ம தப்பிக்கவும் செய்யணும், காப்பாற்றவும் செய்யணும். கொஞ்சம் விடாமல் பிடிச்சி ஜெயிச்சுக்கிடுவோம், பண நஷ்டத்தை உருவாக்கிட வேண்டாம் என்ற எண்ணத்தோடு தன் மனைவியவும் காப்பாற்றணும், நம்ம வச்சுருக்க ரியல் எஸ்டேட்டையும் காப்பாற்றணும்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான். பாப்பா, உன் உள்ளத்துக்கு விடையை நான் சொல்லிட்டேன், உன் கேரக்டரையும் சொல்லிட்டேன், காலில் வந்துட்டு வரலாம். துண்டு இல்லை, துண்டு 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 இந்த இருக்கு, இந்த உங்களை மிரட்டதுக்கு தான். ஆதி அந்தம் இல்லா ஜோதியே ஆண்டருள் செய்தி அம்மையப்பா. வரலாம், இப்படி லேட்டானா தப்பு. மனைவியை உடல்நிலை சரியாக்கி எந்திரிச்சு நடக்க வச்சு தந்துடுதப்பா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்படி மெல்ல மெல்ல இப்போ ஓரளவு உடலில் உயிர் சக்தி ஏறிடுது, புரியுதா? எந்திரிச்சு உட்காந்துருக்கா, கொஞ்சம் பேச்சுவார்த்தையுடைய தன்மை ஆற்றல் கூட்டிடுது. அடுத்து நடக்க வைக்கிறேன், தெளிவாக்கி தரேன். இதில் நீ ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒருத்தனும் அகப்பட மாட்டுக்கான். எதையாவது சொல்லி எப்படியோ பணத்தை சம்பாத்தியம் பண்ணி இந்த உலக வாழ்வை நான் கழிச்சிடணும், அதுக்கு நீ தான் கருப்புசாமி எனக்கு வழிவு தரணும்னு கேட்டு வந்திருக்க. இதை நடத்தி தந்தால் போதுமா? இப்போ 2 இடம் பேசியிருக்கு, ஒரு டாக்குமெண்ட்டில் பொய் இருக்குது தெரியுமா? பார்த்தியா? ஒரு டாக்குமெண்ட்டில் வில்லங்கமும் இருக்குது, இடத்துக்காரன் அவன் இல்லை, இன்னொருத்தன் பழைய பவரை மேடிப்பை பண்ணி உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கான். மாட்டிக்கிட்டு முடிச்சிடாத மகனே, காலை விட்டு வா. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. யார் சிந்திக்க போகிறா? கர்மசாமிக்கு அப்பா, இந்த மகனை காப்பாற்று, உன் மனைவியை காப்பாற்றுற வருமானம் உனக்கு வரும். இந்தா ஜெயிச்சுக்கா மகனே, வாழ்க்கை. கர்மசாமி, என் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வழி கிடைக்குமான்னு ஒருத்தன் கேட்டானே, யாரப்பா அது? வயசில் ஒன்று. அடுத்து வந்து அப்போ நான் கூப்பிட மாட்டேன். வாத்தியார எங்கே இருக்கியா? வாத்தியார எங்கே இருக்கியா? சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும். இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாம்.
உன் மகனை போய் பார்த்தேன். ஆட்களை சிரித்து சிரித்து பேசி அவன் கவனையும் மறக்கடிச்சிருவான். உங்கள்கிட்டையும் அந்த சிரிப்பாலவே அடுத்த வார்த்தையை பேச விடாமல் மறைச்சிருவான். இப்போ அவனுடைய மனநிலைகளில் ஏகமான கடன்களும் மன உபாதைகளும் அவனுக்கு உட்கார்ந்துருக்கு. உண்மையா இல்லையா? அந்த கடனை தீர்த்து தாரேன். ஒரு மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பதுக்கு வயது உடல்நிலை கோளாறு வருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் உன் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். இவை இரண்டுக்கும் இடையில் எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லாமல் அவனை வெளிநாட்டுக்கும் அனுப்பித்தாரேன். ஒரு மகனுடைய கடனையும் தீர்த்து தாரேன். உன் பேர பேத்திகளுக்கு உயர்ந்த கல்வியை கொடுத்து வாழ வச்சு தாரேன். வேறு என்னப்பா வேணும்? அட்வான்ஸ் வருது, வில்லங்கத்தை தீர்க்கிறேன், அவன் மதி மாறும். இந்தா ஜெயிச்சுக்கா, அட்வான்ஸ் வந்து என்னை வந்து பாரு. அதே ராமநாட்டு பகுதி வீட்டில் பெண்ணின் உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறை இருக்குன்னு மனம் வந்துக்கிட்டது யாருடைய வீட்டிலப்பா? யாருக்குப்பா சோமில்லை? கால் வந்துட்டு வரலாம். அவருக்கு தெரியாதுல்ல. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உங்கள் எல்லைக்குள்ளே நான் கருப்பசாமி முதல் தெய்வம். வாஸ்தவமா? அதே மாதிரி என் தங்கை காளியும் அந்த வனத்திலே இருந்து புறப்பட்ட பேச்சியும் அங்கே பெருந்தெய்வமாக இருப்பாங்க. இப்போ 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய மனைவியினுடைய உடல்நிலையில் நரம்பு தசை சம்பந்தமான பிணி வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு கிரகங்கள் காரணம், செய்வனை கோளாறுகள் காரணம் இல்லை. ஆனால் உங்கள் மனதுக்குள்ளே எதுவும் கோளாறு இருக்குமோங்கிற கற்பனை இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லை என்பது உண்மை. அதே போல் எதிர்பாராத கடன்களும் இப்போ உங்களுடைய பணம் அடுத்தவர்கள்ட்ட மாட்டி பட்ட நஷ்டமும் இருக்குது. அவைகளை மீட்டி வெற்றியாக்கி தரணும். வேறு என்னப்பா வேணும்? அந்த தொழிலை வளமாக்கி தரேன். நான் கூட இருக்கேன். நடத்திக்கா, சந்தோஷப்பட்டுக்கா, வாழ்க. கருப்பசாமி. ஆமாம், அப்படியே டாக்குமெண்ட் வச்சுக்கா. யார்? ராம்நாட்டு பகுதி டாக்குமெண்ட் சம்மந்தமாக, வீட்டு டாக்குமெண்ட் பத்திரம் சம்மந்தமாக, இடம் சம்மந்தமாக யாருக்குப்பா மன வருத்தம்? வரலாம். என்னையா இடம்? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தினம் கால் வந்துட்டு. தம்பிக்கு எந்த ஊர்? நான் கூப்பிட்ட ஆள் நீ இல்லை, அதான் எந்த ஊருன்னு கேட்டேன். ராம்நாட்டு பகுதி ராமேஸ்வரம். சுருக்கமாக கூப்பிட்டா வந்துடுவாங்கல்ல. உனக்கு எந்த ஊருடா? கால் வந்துட்டு வரலாம். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். முருகா. யாருமா? ராமேஸ்வரம். ஒரு நேரத்தில் என்னை பார்க்க வரும் பொழுது என் மகன் ஊரை விட்டு ஓடிட்டான் கருப்பசாமி அப்படின்னு நான் சொன்னேன். உன் மகன் வீடு வந்து சேருவான்டா, அதில் எந்த வில்லங்கமும் இருக்காதுன்னு சொன்னேன். இப்போ உன் மகன் எங்கே இருக்கான்? வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ உன்னுடைய கல்யாண வாழ்க்கை குடும்பத்தை போய் பார்க்கும் பொழுது உற்றார் உறவினர்கள்லாம் உங்கள் குடும்பத்தை மனதுக்குள்ளே வெறுத்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. உண்மையா? இந்த நிலைகளிலிருந்து மாறி நான் பழைய மரியாதையான நிலையில் உயரணும், அதுக்கு என் பிள்ளைகளும் ஒத்துழைக்கணும். கருப்பசாமி நீ தான் கூட இருந்து காப்பாற்றணும்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வரலாம். காயா இது பழமா எங்க அடிச்சு பார்க்கட்டுமா?
சர்வஜனம் வசமாக. நீ நினைக்கிற அத்தனை இனப்பெந்துக்களும் உன்னை வந்து வாழ்த்துவாங்கப்பா. வர வைக்கிறேன், மகிழ்ச்சியாக மங்களமாக அந்த கல்யாணம் நடக்கும். இந்தா அதுக்கு வேண்டிய பணமும் தந்திருக்கேன். ஆனந்தமாக இருப்பாய், வாழ்க. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா கேட்போம். யார் வந்திருக்கா? கரூர் எல்லை கரூர். நீங்களாம் போய் உட்காரலாம். அடுத்து கூப்பிட்றோம். கரூர். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் வாழ்க்கையிலே. தாயும் தந்தையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா. வரலாம். உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். வலப்புறத்தில் ஒரு சிவபெருமானுடைய கோயில் இருக்கு. சரிதானா? அதையெல்லாம் தாண்டி போனோன்னா ரயில் ரோடு எங்கே இருக்கு? 2.5 கிலோமீட்டரில் ரயில் ரோடு இருக்க. ரயில் ரோட்டை தாண்டி போனால் அங்கே அம்மன் கோயில் இருக்கு. முருகப்பெருமான் எங்கப்பா இருக்காரு? முருகப்பெருமான் இருக்காரு. ஒரு தரம் காலில் வந்துட்டுவாங்க. இவங்க வளர்க்காங்க. சரி, கரெக்டு. வரலாம். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? இப்போ நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன். அதான் முதல்ல வந்தோடனே சொன்னேன். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே உற்றார் உறவினர்கள் உதறி தள்ளி ஒதுங்கி வாழ்ந்த மகன் நீ. அதே மாதிரி தான் பெற்ற பிள்ளைகளும் மனைவியும் தஞ்சமென்று வாழ்ந்து இப்போ பிள்ளையும் ஒருவர் சொல்லுக்கு உட்படாத பிறவியில் இருக்க. தனிப்பட்ட முறையில் தான் சொத்தில் பங்கு இருக்குது, ஆனால் கடனில் பங்கு இல்லை. நீ வாங்கிறது நீயே அடைச்சிக்கா, என் பிழப்பை நான் பார்த்துக்கிறேன். அதனால் எல்லாம் தீர்ந்த பிறகு வருவாங்க. அன்னைக்கு மட்டும் சொந்தம் ஒன்றா நிற்கும். இப்போ உன் கடனை தீர்த்து தரணும், பிள்ளைகளை ஒன்று சேர்த்து தரணும். அது ரெண்டும் போதுமில்ல. கால் வந்துட்டு வழிவகுக்கிறேன். கர்மசாமிக்கு அது என்ன? இந்தாப்பா, ஒரு சிறிய தொழிலை பார்த்து பக்கத்தில் வந்து வாங்கினா தானே வெற்றி உண்டு. சிறு தொழிலை பார்த்து பிழைச்சிக்கா, அதுக்கு வழிவகுத்து தரேன், வெற்றி உண்டு. கடனை தீர்க்கிறதுக்கு நல்வழி காட்டுறேன். பெருமையோடு இருக்க மக்களை அன்னதானம் சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு காங்கேயம். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குல. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குடா. யாரடா ஒர்க் ஷாப் வச்சுருக்கா? கால் வந்துட்டு வரலாம். நீ என்ன ஒர்க் ஷாப் வச்சுருக்க? காது கேட்க மாடா தம்பி. என்ன ஒர்க் ஷாப்பு? வண்டி ஓட்டுற. அதான் நீ என்ன ஒர்க் ஷாப் வச்சுருக்க? கால் வந்துட்டு வா. சத்தம் கேட்க மாட்டேங்குது. க்ளீனாக இல்லை, மாற்ற வேண்டாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக சோதனை மிகுந்த வாழ்க்கையை நீ அனுபவித்து வந்துக்கிட்டு இருக்க. உண்மையா? நீ நடத்துகிற அந்த தொழில் ஸ்தாபனத்தை இடமாற்ற வர வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்று ஒரு உள்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. இடம் இப்போதைக்கு மாற்ற வேண்டாம், உனக்கு நான் கஸ்டமர்களை கொண்டு வந்து நிறைவாக சேர்த்து உன் தொழிலை ஊக்கமாக நடத்தி தந்துருந்தேன். உன்னுடைய மனைவியினுடைய உடலையும் உள்ளத்தையும் பார்த்தேன்.
உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அவன் மனசு தெளிவாக இருக்க மாட்டேக்கான். மனசு தெளிவாக இருந்தால் சோர்ந்து படுத்துக்கிடுதான். இந்த ரெண்டுக்கும் இடையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அனுபவிக்க முடியாத போராட்டம் உனக்கு நடக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. ரெண்டு பிள்ளையில் ஒரு பிள்ளை கல்வியில் உயர்ந்து அரசு உத்தியோகத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அடையும். ஒரு பிள்ளை உன் சொல்ல மீறி கல்யாணம் முடித்து எதிர்காலத்தில் நல்லா இருக்கும், உன்னை வந்து அடையும். இதுதான் உன் வாழ்க்கையினுடைய நிலை. இப்போதைக்கு கடன்களும் மன உபாதைகளும் உன்னை வாட்டுகிறது. ஒரு இடத்துல பணம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து அடைச்சிட்டு மொத்தமாக கடனை அடைச்சிக்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் ஒரு சில முயற்சி பண்ணதுக்கு உனக்கு உள்ளத்தில் தோணிக்கிட்டு இருக்கு. அதை நான் நடத்தி தந்துட்டா நீ ஜெயிச்சிருவேன். இவ்வளவு தானே? கால் வந்துட்டு வா. அன்னையாவினும் முன்னியங்கோடி பக்கத்தில் வரலாம். கூப்பிடு. கண்ணை முடிக்காடா. ஐயா கர்மசாமிக்கு இந்தா பணம் கிடைக்கும், நல்ல குணமும் அன்பும் கிடைக்கும். நல்லா இருப்பாரு. சிவன்மலை எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன், சிவன் மகனை பார்த்து திகைத்து நின்றேன், உன்னிடமே அன்று அடம் பிடித்தேன். இன்னொரு தரம். உங்கள் மகன் எங்கே இருக்கா? யார்? உங்கள் மகன் இன்னும் படிக்காளா? உன் நாத்தலாம் இன்னும் படிச்சுக்கிட்டா இருக்கா? பே உள்ள மண்டையில் ஏறுதா? காலில் வந்துட்டு வா. ஒன்று சொத்துக்கள்லாம் என் பேருக்கே எழுதி கொடுத்து ஒதுங்குங்க. அப்படி இல்லைன்னா கேஸுக்கு வேண்டிய செலவுகளை பங்கு வச்சு கேளுங்க. 2-1 பிரித்து போனுங்கன்னு உங்கள் நாத்தனாவே உங்கள் மாமியாட்ட சொல்லதுக்கு ஏற்பாடாயிட்டான். 3 நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1.25 மாதத்தில் அதை பேசி உங்களுக்கு தெளிவு பண்ணி தரேன். வழக்குக்குரிய பாதி பணம் நீ கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் உன் பங்கு வந்து சேர்ந்தாச்சு. ஜெயிச்சுக்கா. நல்லாரு. கருப்பசாமி. ஆமாம். அப்படியா? நீதிமன்றத்தில் தடை ஏற்படுவதற்கு யார் காரணம் என்று ஒருவன் கேட்குறான். கால் வந்துட்டு வரலாம். ஆதாரம் உன் திருப்பாதாரம், இந்த அவனியில் முனையன்றி துணையேது முருகா. உன் வீட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லைக்கல்லை சுற்றி கொண்டு வந்து வளர்ந்து பார்த்தா உன் இடம் சரியாக இருக்குது. ஆனால் அந்த எல்லைக்கு கிழக்கு பக்கத்தில் இருந்து கரெக்டாக அளந்து பார்த்தா இது பொதுவான இடம், இவனுக்கு உரிமை கிடையாது, அவனுக்கு உரிமை இருந்தால் எனக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிற போராட்டம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இந்த இடத்துல இவன் போய் ஏதாவது செய்து நமக்கு கையெழுத்து போட விடாமல் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு நீ நினைக்கிற. அது உண்மை தான். அதை நான் போட்டு கையெழுத்து போட்டு கொண்டு வந்து நேர்மையாக செஞ்சு தந்துருந்தேன். நீ கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் இப்போ பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு வெற்றியாக்கி தரேன். பணம் வேணுமா இடம் வேணுமா? ஜெயிச்சிருக்கான். கால் வந்துட்டு வா. மூணரை ஆண்டு காலங்கள் செய்வனை கோளாறால் உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு தெளிவும் வேணும், திருப்தியும் வேணும். வெற்றியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். 1.5 மாதம் டைம் இருக்குப்பா. இருந்து பார்த்துப்பா, ஆத்திரப்பட்டுறாத. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காளியம்மா வரா. எங்கே இருக்கா கேட்டு பார்ப்போம். காங்கேயம் இல்லை காளி கோயில் யார் பக்கத்தில் இருக்குது? மாகாளியம்மன் கோயில். மாகாளியம்மன் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைக்கு என்னப்பா வேணும்? யாருக்கு? பிள்ளைக்கு தானே. கால் வந்துட்டு வா.
ஒரே கேள்விக்கு நீ பதிச்சுன்னா நான் உன்னை ஜெயிக்க வச்சிருவேன், அவ்வளோதான் விஷயம். வேறு என்ன செய்ய முடியும்? பணம் வேணுமா வேலை வேணுமா? வேலை வேணும். நீ கொடுத்தவனையும் முயற்சி பண்ணி வேலை வேணுமா, இல்லாட்டா நான் கருப்பசாமி வாங்கி வேலை தரணுமா? அப்படி சொல்ல ஆம்பளை கால் வந்துட்டு அடிப்போம் நம்ம. ஏய் இந்தா என்னை நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட பணத்தை கேளு, பணம் கிடச்சிரும். வேலையை நான் வாங்கி தரேன், பிள்ளைக்கு காப்பாற்றுறேன், உனக்கு அடுத்த உத்தரவில் பணியை உருவாக்குறேன். போ.